இல்லை அவர் சொன்ன மாதிரி உண்மையாகவே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தானே இது ஏண்டா இதில் ஒரு காய் கூட அந்த ஒரு மிஸ் ஆகுற மாதிரி இல்லை எல்லாமே ஓகே அந்த இப்போ ஒரு தோட்டம் அதே சமயத்தில் ரோட்டு கரையில் ஏன்னு சொன்னால் இப்போ பொறுத்த இடத்துக்கு போகாமல் விட்டுட்டு என்னன்னு சொன்னால் இந்த சீசன் தொடங்கிட்டு ஓகே இந்த முறை குறவு இந்த அதான் போன வருஷம் எப்படி இருந்ததுன்னு நல்ல குறவு இந்த முறை என்ன கேட்டால் என்ன காரணம் மழை நாள் மழைன்ற வெள்ளம் வந்து தாழ்றதானே வெள்ளம் மழை சரி 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 மழையால் காயெல்லாம் கீழே கொட்டிக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடுங்கி எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கணும் அவர் சொன்ன மாதிரி லண்டன் அமெரிக்கான்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் இங்கே இருந்து போகுது ரம்புட்டான் இது என்ன ஒரு சைஸாக வச்சு பிரிக்கிறீங்களா ஓ ஓ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வேறு லோக்கல் குவாலிட்டி வேறு சரி 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 எக்ஸ்போர்ட்டுக்கு வேறு යාට පොට සිංහල දමල පුළුවන් එහෙනම් ඉතින් අවුලක් නැහැ. හරි 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 ටේප් කරගත්ත හැකි. அந்த சிகப்பாக இருக்கிற காய் மட்டும்தான் நல்ல ஒரு டேஸ்ட் வா என்ன சொல்லுது மறுபடியும் இந்த பாருங்க மறுபடியும் ரம்புட்டான் இல்லை மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன். மீண்டும் எங்களுடைய கொழும்பு காணொலி தொடர்கிறது. என்னடா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நிற்கிறேன்னு சொல்லி யோசிப்பீங்க. இம்ரானும் என்னோட நிற்கிறார். என்னுடைய கடந்த காணொலி பார்க்காத ஆட்களுக்கு இம்ரான் யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. என்னுடைய ஒரு சப்ஸ்கிரைபர். கிளம்பில் இருக்கிற இன்னும் வரப்புற ஒரு சில காணொலிகளுக்கு இம்ரான் என்னோட நிற்பார். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கொழும்பில் வந்து மல்வானை என்று சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருமென்று எனக்கு தெரியும், ரம்புட்டான். தொடர்ந்து இந்த காணொலியில் ரம்புட்டானை பார்க்க போகிறோம். இப்போ யாழ்ப்பாணத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பழங்களை வந்து இந்த ரோட்டாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாமரத்தில் இருந்து மாங்காயெல்லாம் இப்படி காய்ச்சி கீழே விழும். ரோட்டால் போய்க்கெல்லாம் வாகனங்கள் எல்லாம் மிதித்து கொண்டு போகும். இப்போ இந்த மல்வானைக்கு நான் வர்ற இடங்களில் பார்த்தா முழுக்க அப்படி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நாங்கள் ரம்புட்டானே இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 5, 100 ரூபாய்க்கு 6 வந்துட்டு சீசன் கொஞ்சம் குறைய 100 ரூபாய்க்கு 4 திருவினம். இங்கே வந்து பார்த்தா அப்படி ரோட்டாக கிடக்கு. தொடர்ந்து அந்த காணொலியை தான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்தும் காணொலி. ரம்புட்டான் மரத்தை எடுக்கிற ஆசையில் நாங்கள் 2 பேரும் அப்படியே காரில் வந்து ஒரு காட்டுக்குள்ளே தான் நிற்கிறோம். உண்மையாகவே காடு தான் இது. வீடியோக்காக இல்லை, பாருங்கள் இப்படி இருக்குண்டு. வாகனத்தால் விரக்கூட முடியலை. அப்படி இருந்தும் ஒரு மாதிரி தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரம்புட்டானை பொறுத்த வரைக்கும் நில தோட்டங்களே இருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே 1-2 தோட்டங்கள் பார்த்து வச்சுருந்தேன். இந்த இடத்துலையும் ஏதோ ஒரு தோட்டம் இருக்கும் என்று நினச்சி வந்த இடத்துல இப்படி தனித்தனியே காய்ச்சிருக்கு. இந்த பாருங்க ரம்புட்டான் காய்ச்சிருக்கு, தெரியுதா இவரான்? இதில் நிறைய இருக்குது, சிகப்பாக இருக்குது ஃபுல்லாக. இந்த மரம் ஃபுல்லாகவே ரம்புட்டான் தான். இப்போ என்னமா அந்த ஒரு பதத்துக்கு வேறே இல்லை. இந்த அதில் நிறைய இருக்குண்ணே. என்னென்ன பிடுங்குறேன்னா என்னென்ன பிடுங்க இல்லைம்மா? இல்லையே, தோட்டத்தில் ஆக்கள் அடிக்க வந்துடுவாங்களோ? இல்லை, நாங்கள் இயற்கையை ரசிப்போம். அதானே, இந்த பாருங்க, கொஞ்சம் ஜூம் போனால் தான் தெரியும். வாவ், நல்லா இருக்குது. கொஞ்சம் உயரத்தில் இருக்கேனே. இது அப்படியே தோட்டம் தான். தோட்டம் உள்ளே போயிடலாதா? சண்டைக்கு வருவாங்களா? இல்லை, எப்படி பார்ப்போமா இருக்கா? கீ எடுக்கவா? கீயை கையில் எடுத்துருங்க, காரையும் லொக் பண்ணிடுங்க. இந்த இதில் இந்த குறிக்க ஒரு பதத்தில் வந்து கீழே விழுந்தே இருக்குது. இதில் இது பார்த்த மாதிரி இருக்குது. இது என்ன வடிவா காய்க்கல என்ன? இது நல்லா இருக்கு. இந்தாங்க, நீங்கள் காவ பண்ணுங்க. வா, என்ன அந்த ஒரு பதத்துக்கு வேறே இல்லை என்ன? ஆனால் இந்த இது கொஞ்சம் நல்ல இதாக வந்துட்டுது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மருந்து எதுவுமே அடிக்காத ஒரு பழம். இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அப்படியே என்னையே ஆங்கிள் அறுத்து. வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த சீசனில் வெளிநாட்டில் இருந்து யாராவது வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக இங்கேயும் ஒருக்கா நீங்கள் வந்துட்டு போகலாம். இங்கே கொஞ்சம் தான் இருக்கேன்னு. என்னவா இருக்கும்? என்ன அந்த ஒரு பதத்துக்கு வேறே இல்லையோ? ஆயிட்டா, அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரே இது சீசன் இப்போ ஆரம்பம். இந்த மந்த் எண்டில் தான். உண்மைதான். இல்லை, நான் பார்த்தேன் ஜூலை வந்தா
சீசன் முடிஞ்சு எல்லாம் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. இந்த ரோட் ஆக சீப்பாக எல்லாம் வந்து செல்லோ அந்த டைமில் ஃபுல்லாக பிடுங்கி எடுத்துருவாங்கன்னு வச்சு தான் இப்போ வந்தேன் நான். வாங்கோ இந்த மாதிரி ஒரு வியூ பார்க்கவே கொடுத்து வச்சிருக்கோம். இதை விட அதில் தான் கொஞ்சம் கூட இருந்ததுன்னு இது மாதிரி நாங்கள் இன்னொரு தோட்டமும் பார்த்து வச்சிருக்கிறோம். அங்கேயும் போய் எடுக்க பார்க்குறோம். சக்ஸஸாக வருமா தெரியல. நீங்களும் சாப்பிடுங்க, உங்களையும் எடுக்கிறேன். இந்த அங்கலையெல்லாம் இருக்குமாகுமா? இது நல்ல ஒரு ரெட் கலர் உண்டுண்ணே. ரெட்டாக இருந்தால் விட வேணாம், பிடிங்கிடும். ஓகே, இது வந்து ஒரு தோட்டம். இந்த அடுத்த ரெட் இருக்குது. காய்க்கு வந்து ஒவ்வொரு சைஸில் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் விற்கிறாங்க. இப்போ தெரிஞ்செடுத்து இப்போ ஒரு குறிக்கப்பட்ட சைஸ்ன்னு சொன்னால், சின்னன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு 4, 100 ரூபாய்க்கு 5, இந்த இதில் நல்ல பழங்கள் இருக்குது. இம்ரான் பிடுங்க போகிறீங்களா? இங்கே பாருங்க, நீங்கள் மேலே கவனிக்கவே இல்லை போல. ட்ரெஸ்பாஸ் ரோட்டுக்கரையில் பரவாயில்லை, வெளி மாவட்டத்தில் இருந்து ட்ரெஸ்பாஸ். உடைக்கிறது லைவாக எடுக்கிறது. நானே வாயெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி தான் ரம்புட்டான் உடைக்கணும். சரியா இருக்கா? கிளாரிட்டி ஓகேயா இருக்கா? அந்த சிகப்பாக இருக்கிற காய் மட்டும்தான் நல்ல ஒரு டேஸ்ட். வா, என்ன சொல்லுது? அதாவது ரெட்டில் பாருங்க, இந்த ரெட் வந்து ஒரு வித்தியாசம் இல்லை. இந்த ரெட் வந்து ஒரு மஞ்சள். இதுதான் அப்போ முதல்ல புளிச்சது. ஃபுல் தனி ரெட்டாக இருக்கிறது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல சதை. நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? நான் ட்ரை பண்ணேன். நல்ல சதையாக இருக்குது. வா, பேசாமல் இங்கே நின்றுவோமா? இப்போ நான் நினச்சது மங்குஸ்தானும் இங்கே இருக்குமெண்டு. மங்குஸ் சீசன் இல்லை. இது மங்குஸ்தான் சீசன் இல்லை. அட் த சேம் டைம் இங்கே இல்லையாமே. மங்குஸ்தான் அங்கால மலைநாட்டு பக்கமாமே. இங்கே இதில் நல்ல ரெட்டாக இருக்கா. அப்படி வாங்கலை இங்கே இம்ரான். இங்கே பாருங்க, இந்த மேலே வடிவாக இருக்குன்னு. இங்கே இதை பாருங்க, கீழே காய் காரை விட்டுட்டு ஏறுவோமா? காருக்கு மேலே தான் கீழே இருக்கா காட்டுங்க இங்கே. அதான் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அந்த ரோட்டு வழியே எங்கட ஊரில் இந்த மாங்காய் அதெல்லாம் விழுந்து கிடக்கிற மாதிரி இங்கே ரம்புட்டான். இதில் அந்த அதில் இது நல்ல நிறைய காய்ச்சி போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் நியாயமான காய்கள் வரும்போதுன்னு ஒரு மரக்காயே காணுமாக்கும். அதோட நான் கேள்விப்பட்டினான், மல்வானைக்கு வந்தால் இப்போ நீங்கள் வியாபார நோக்கத்தோடு வந்து ரம்புட்டான் வாங்குற பட்சத்தில் அப்படி தோட்டத்தோடையே விலை பேசி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ காய்க்கு விளையாண்டு இல்லை. அதனால தான் பாருங்கள், இப்போ ஊரில் விற்கக்குள்ளே எல்லாம் இப்போ 100 ரூபாய்க்கு 5, 6 வருதல்லோ, அது 7, 8, 10 பெறும். அப்போ தோட்டத்தோட விலை பேசி எடுத்துகிட்டு போய்க்க இப்படி போகலாம். இந்த இது இருக்கா பாருங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குண்டு. ஒரு ஜூம் பண்ணிட்டு போகுமா? இந்த நாம நான் காட்டுறேன். நிறைய என்ன இப்போ நானே ரம்புட்டானை இப்போ தான் லைஃப்பில் முதல்ல தோட்டத்தில் பார்க்குறேன். ஆனால் கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஒரு கொப்பு நல்லா இருக்குது. கனடாவில் இது இருக்குதா? கனடாவில் ரம்புட்டானா? கனடா ரம்புட்டான் இல்லை, ஒவ்வொரு இது இருக்குது. அப்போ நான் அறிஞ்சதில் ஸ்ரீலங்காவிலையும் தாய்லாந்தில் தான் ரம்புட்டான் இருக்குது. கனடாவில் ஆப்பிள், ஆரஞ்சு, அமெரிக்கா அப்படி வேறு வேறு பழங்கள் எடுக்கலாம். அப்படி கேட்டீங்களா? இங்கேருந்து வாரது தாய்லாந்து ஐட்டங்கள் வாரது, அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஐட்டங்கள் நிறைய வாரது. இப்போ எந்தெந்த நாட்டுக்கு தேங்காய் எல்லாமே எடுக்கலாம். ஓ, என்னென்ன இப்போ வேண்டியது எதுவுமே எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நல்ல உயரத்தில் இருக்குன்னு. ஓகே, இந்த தோட்டம் இப்படி இருக்கத்தக்கனே நாங்கள் அடுத்த தோட்டத்துக்கு போவோம். என்ன இலையோடைய கொண்டு வந்துட்டீங்களா? சரி, வைங்க, காலுகளை வைங்க. இலையோட போனால் தான் ரம்புட்டானுக்கு ஒரு மதிப்பு. இன்னும் ஒரு ரம்புட்டான் தோட்டம் இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்துனாங்க. வந்த இடத்துல இதில் நல்ல ஒரு வியூ உண்டு. இப்படி வியூவை பார்த்ததுக்கு பிறகு இறங்கி போகாட்டி அந்த வியூவுக்கு மரியாதை இல்லை. அப்படித்தானே இம்ரான்? வாங்கோ. வா, நல்லா இருக்குது. இதில் ஒரு அண்ணா வாகனத்தை கழுவி கொண்டிருக்கிறார். அதுவும் செம்மையாக இருக்குது. அப்போ யூடியூப் ப்ளாகிங் காரணம்.
மாற வியூனே. நேச்சுரல்னே. நல்லா இருக்குது பார்க்க. வீடியோக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் நேர பார்க்க சும்மா சொல்லி வேலை இல்லை. வாங்க, தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு, சத்தம் பார்க்க நல்லா இருக்குது. வாவ், தண்ணி சத்தத்துக்கு நல்லா இருக்குண்ணே. ரஜீவன் ஒரு ஸ்டெப் இறங்குனாலே இந்த ஒருத்தால ஸ்டெப் கொண்டு இறங்கு. நான் விட்டால் நீங்கள் விட மாட்டீங்க போல இருக்கு. வாங்க, நீங்களும் வாங்க. ஓடுற தண்ணி கண்டபடியா வழுக்கலை, நல்லா இருக்குது. உண்மையா நல்லா இருக்கு ப்ரோ, சீரியஸாகவே. இதுக்குள்ள வழுக்குதா தெரியல, இதில் நல்லா இருக்குது. நிற்கிற தண்ணி என்ன தானே வழுக்கும், ஓடுற தண்ணி அப்படி இல்லை தானே. கார் ரோட்லேயே அன்னைக்கு இல்லை தானே. இல்லை போகலாம். இங்கே தாங்க நானும் எடுக்கிறேன் கொஞ்சம் சீன். இதில் இருந்து பார்க்க அந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு. நாங்களும் உங்களோட காரை கழுவுவோமா? சரி போ. அடுத்ததா திருப்பி இன்னும் ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம், ரம்புட்டான் தோட்டத்துக்கு. இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இப்போ ரம்புட்டானை வந்து ஆக உயர விடாமல், பல இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் ஆக உயர்ந்திருக்கும், ஏணியெல்லாம் வச்சு ஏறித்தான் காய்களை பிடுங்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு அளவோடு வெட்டி 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 ஒரு அளவான உயரமாக வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டான் வந்து பிடுங்கி எடுத்துட்டுருக்கணும். இது இப்போ இலங்கையில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் போகும், தேவைப்பட்டால் வெளிநாடுகளுக்கும் போகும். கொண்டு வாங்க. வா, நீங்களும் போய் பார்க்க போகிறீங்களா? மேலே ஏறி ஆஞ்சி ஒன்று இருக்கிறாரண்ணா. ஹலோ, இந்த பாருங்க காய் எந்த அளவு காய் சின்ன நாட்கள் சொல்லி. வேற டிசைன் ஒன்று சரி அடிக்கலும் நான் கேட்டு பார்த்துட்டு. நல்ல கலரில் இருக்குது பார்க்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிவாகவே இருக்குது பாருங்கள். காட்டுறன் கிட்ட எடுத்து எப்படி இருக்குது. பார்த்துட்டு சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஃபுல்லாக வந்து ரம்புட்டான் தான். இந்த இடத்துலையும் அடுத்தது நல்ல சிகப்பு கலரில், இங்கே இருந்து பார்க்கவே மரம் அப்படி நல்ல ஒரு சிகப்பாக தெரியுது. இம்ரான் வாங்கோ. ஓ, நல்ல வெயிலும் வெயில் தான். இந்த இதில் பார்த்தீங்களா எவ்வளவு கீழே இருக்குண்டு அளவாக வந்து வெட்டி இருக்கிறாங்க மரத்தை. எவ்வளோ இங்கே நல்ல சிகப்பு கலர். இது நல்ல ஒரு பதத்துக்கு வந்துட்டு நல்ல காய். எந்த மரம் எடுத்துட்டா போச்சு. இப்போ இது எங்கெங்கே போகுதண்ணா? உண்மையாவா? ஓ, இங்கே தாங்க மைக் இருக்கா, அண்ணாட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுப்போம். எங்கெங்கே போகுதுன்னு சொன்னீங்க? லண்டனுக்கு. ஓ, இங்கேருந்து அங்கேருந்து கம்பெனியே வந்து எடுக்கிறது அப்படியா? இங்கே கம்பெனி கொடுக்கலாம். ரைட் ரைட் ரைட்.
எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓ சரி சரி. இப்போ இந்த காய் வந்து இப்போ இருந்து காய்க்கு வலிக்கிட்டு இப்போ எடுக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து இப்போ 2ஆம் மாதம் பூ வரும், 4ஆம் மாதம் கடைசியில் காயோட போடும். காய் எடுக்க வேண்டி வரும். ஓகே. என்ன எத்தனை மாதம் இருக்குது? 2 மாதத்துக்கு இருக்கும். 3 மாதம் 2 மாதம் 3 மாதம் இருக்குது. சீசன் தொடங்கிட்டேன். சீசன் தொடங்கிட்டது. ஓகே. இந்த முறை குறவு. அதான் போன வருஷம் எப்படி இருந்தது? என்ன நல்ல குறவு இந்த முறை. என்ன கேட்டால் என்ன காரணம்? மழை நாளில் மழைன்ற வெள்ளம் வந்து தாழ்றதானே வெள்ளம் மழை. சரி சரி சரி. மழையால் காயெல்லாம் கீழே கொட்டிக்கு. ஓ ஓ ஓ அப்படி தான் குறவாயிருக்கு. இதுக்கு நீங்கள் இப்போ ஏதாவது மருந்துகள் எதுவும் அடிக்க வேண்டி வருமா? இல்லை, ஒன்றுமே இல்லை, அடிக்கிறதில்ல, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஓ இப்போ அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் சீசனாக இருக்கும். அதுக்கு பிறகு ஆஃப் சீசன்லேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காய் வருமா? இல்லை அது வேறு பிபிலேயே தான் அது. ஆஃப் சீசன்ல இருக்குதா? பிபிலேயே டிசம்பர் மல்வானையில் இந்த டைமில் மட்டும்தான் இருக்குது. மல்வானையிலும் இந்த மாதம் வெயில் கூடுதலாக பொழுது ஆஃப் சீசனுக்கும் வரும். ஓ ஓகே ஓகே ஓகே. அப்படிதான் 2 முறை வரும் வருஷத்துக்கு. இந்த வராத மரம் இருக்கு, ஒப்பு இருக்கு, அதுல அதுல ஆஃப் சீசனுக்கு வரும். ஓகே ஓகே. நீங்க என்ன ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்றது மட்டுமா அல்லது உள்ளூருக்குள்ளேயும் கொடுக்குறீங்களா? உள்ளூர்ல மிச்சம் கொடுப்போம்ல, கிலோ கணக்குல தான் கொடுப்பீங்க. எக்ஸ்போர்ட் தான் போகுது. எக்ஸ்போர்ட் தான் கூடுதலா எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இது சமைச்சிருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு தான் மெயினா. உண்மையாவா? அதான் இப்ப வேற இடங்கள்ல பார்த்தா மரம் எல்லாம் சரியான உயரமா இருந்தது. உங்களோட ஒரு அளவோடு வச்சிருக்கீங்க, வெட்டி வெட்டி மெயின்டைன் பண்ணி செய்யறேன், மெயின்டைன் பண்ணி கொண்டு வரீங்க. நல்லா இருக்கு பார்க்க. சரி அண்ணா, நன்றி 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 நன்றி. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிடுங்கி எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். அவர் சொன்ன மாதிரி லண்டன், அமெரிக்கான்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கும் இங்கே இருந்து போகுது ரம்புட்டான். ஏற்கனவே இதுக்கு முதல்ல யாழ்ப்பாணத்தில் பப்பா தோட்டத்தை எடுத்து போட்டிருந்தேன் நான். இந்த பாருங்க, இது ஒரு குள்ளையே இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லி. வா, இது என்ன ஒரு சைஸாக வச்சு பிரிக்கிறீங்களா? ஓ ஓ. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வேற, லோக்கல் குவாலிட்டி வேற. சரி சரி சரி. எக்ஸ்போர்ட்டுக்கு வேற குவாலிட்டி, லோக்கலுக்கு வேற. லோக்கலுக்கு வேற குவாலிட்டி. உண்மைதான். இது மெயினாக எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போகுது. எக்ஸ்போர்ட்டுக்கு தான். இப்போ இந்த காயும் சரியா போகுமா? இல்லை, அது போகாது. அது எப்படின்னு திருப்பி வெளியில் எடுத்துருவீங்களா? அது வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு. பிஞ்சு தானே அது? அது பிஞ்சு இல்லை, கலர் பத்தாது. ரைட் ரைட் ரைட். ஆனால் உள்ளுக்கு காய் எப்படி இருக்கும்? காய் நல்லா தான் இருக்கும். ஓ ஓ. ஆனால் ஆக்கள் வாங்கும்போது வாங்குற மாட்டாங்க. உண்மைதான். வாங்குறவங்க சிவப்பு காய் தான் வாங்குவாங்க. உண்மைதான் உண்மைதான். நல்ல காய் வந்திருக்குது, சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா. வாவ். பிடிக்கிறீங்க கொஞ்சம் இல்லைடா பெருசா. யாழ்ப்பாணத்துக்கு போகுதுங்களே நம்மள தான். யாழ்ப்பாணம் போகுதா? ஓ, யாழ்ப்பாணத்தில் இப்போ 100 ரூபாய்க்கு 6 அப்படி விற்பாங்க. இப்போ விலை கூட தானேண்ணே? உண்மைதான். டிரான்ஸ்போர்ட் அது இதுண்டு இருக்குது. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது கிலோ கணக்கில் கொடுக்குறதா அல்லது ஒரு காய் 10 ரூபாய்க்கு? நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கழிச்சு பார்க்க சரி. இந்த மாதிரி குவாலிட்டி இல்லை இது. இங்கே வந்து ஏற்ற மாட்டாங்க. நீங்கள் கூடுதலாக வந்து வெளிநாடுகளுக்கு தான் இந்த மாதிரி குவாலிட்டியில் யாழ்ப்பாணம் வைக்கிறது. அதுக்கு நல்லா சோப்பாக இருக்கணும். அடுத்தது இந்த இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போகுது. ஸோ எல்லா நாடுகளுக்கும் போகுது. ஓ, துபாய் போகுது, ஜெர்மன் போகுது, கனடா போகுது. நல்ல கலர். ஆக ஹை சீசன் சொன்னால் இப்போ ஜூலை வார மாதம். இப்போ ஜூன், நாங்கள் ஜூலை தான் ஆக ஹை சீசன். मैं मंगा रहे गीला कूट दे आती हूँ एक आता है नहीं टोपू गीला जाकर नहीं दे कूट दे आती हूँ अन्य भी जाना कूड़े कौन पर हेलो कौन आती एल्लम कूड़े इधर हमें तो आशा से இன்றைக்கு ஃபுல்லாக ரம்புட்டான் சாப்பிட்டு களைச்சி போனேன். இன்றைக்கு மல்வானையில் ரம்புட்டான் மரத்தை நேராக பார்த்து மல்வானை ரம்புட்டானை நேராக பிடுங்கி பார்த்து எப்படி ஆய்ந்து எடுத்து எப்படி தரம் பிரிக்கிறாங்கன்னு பார்த்து அப்படியே நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு.
இப்போ இந்த காணொலியில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ நான் வரும்போது வழியாக எடுத்துக்கொண்டு தான் வந்தேன் நான். இப்போ ஒரு தோட்டம், அதே சமயத்தில் ரோட்டு கரையில் ஏன்னு சொன்னால் இப்போ பொறுத்த இடத்துக்கு போகாமல் விட்டுட்டேன்னு சொன்னால் இந்த காணொலி வந்து சரியாக வராது என்றதால் அங்கங்கே எடுத்த காணொலிகளை அப்படியே சேர்த்து இந்த இடத்துல உங்களுக்காக தந்திருக்கிறேன். நல்ல வெட்டி வளர்க்கைக்குள்ள ஒரு அளவோடையே நல்ல காய்களாக வந்திருக்கு. பார்க்க ஆசையாக இருக்குது. இதெல்லாம் அந்த நிறமாக விதைக்க ஃபோட்டோஸுக்கே நல்லா இருக்கும். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ரம்புட்டான் ஒரு சீசனுக்கு வரும். யாழ்ப்பாணத்தில் இல்லை, இலங்கையில் ஒரு சீசனுக்கு வரும் போயிடும். யாழ்ப்பாணத்தில் குறிக்கப்பட்ட காலத்தில் விலையாக இருக்கும். நல்ல ஒழுங்கான ரம்புட்டானாக இருக்காது. வடிவாக எடுத்துகிட்டு போகிறேன், உங்களையும் சேர்த்து எடுக்கிறேன்னா. ஓகே, நீங்கள் எந்த இடம்? இங்கே தானே? கண்டி. சரி சரி சரி, நல்லா இருக்குது பார்க்க. சரி நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. இதெல்லாம் அப்படி பச்சையாக இருக்குது, பிஞ்சு. ஓகே, பாய். தேங்க்யூ. இவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து வெட்டி அதுக்கேற்ற மாதிரி பராமரித்து வளர்க்கக்கூடியது தானே இப்படி இருக்குது. இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்த தோட்டங்கள் இடைகளில் பார்த்தெல்லாம் ஆக உயரத்துக்கு வளர்ந்துருந்தது என்றதால் பார்க்குறதும் கஷ்டம், வீடியோ எடுக்கிறதும் கஷ்டம், ஏறி பிடுங்குறதும் கஷ்டம். இந்த பாருங்க, நல்ல சிகப்பு காயும் கூடயா. சீரியஸ், ஐஸ் வைக்கல நல்லா இருக்குது. ஆனால் சரியானட்டா என்னட்டா ஜூலைக்கு இன்னும் ஃபுல்லாகவே அப்படியே படம் எடுக்கவே அழகாக இருக்கும் போலங்கண்ணே. இல்லை படத்துக்கு இன்னும் இது முடியல, இந்த தோட்டம் முடியல. அல்வானை தான் முதல் ஸ்டார்ட் பழுக்குது. சரி வெளியில் பழுக்குற. இப்போ வெளி தோட்டங்கள் இருக்குதானே தூரத்து. ரைட். மல்வானை தான் இப்போ இந்த சீசனுக்கு முதல்ல இது பண்ணிடும். அதுக்கு பிறகு இலங்கையில் இருக்கிற எல்லா காய்களும் வரவழிக்கும். டிஸ்ட்ரிக்ட்குள்ள ஏரியா எல்லாம் பழுக்க வலிக்கிட்டு ஆலியகோட, ரத்னபுரம், எல்லாரும் பழக்கம். அது போகிறது மல்வானை தான் ஸ்டார்டிங். நல்ல வித்தியாசமாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வாரீங்க. இது எக்ஸ்போர்ட்டுக்கு தான் நான் சமைச்சது. இல்லை உண்மைதான். நாங்கள் ரோட்டு வழியை பார்த்துட்டு அதே பெருசாக இருக்குன்னு யோசிச்சுட்டு போனால் உங்களோட இது எனக்கு தெரியல. இதில் இப்போ என்ன அணிலும் நிறைய சாப்பிட்றது அப்படியா? அணில் சாப்பிடாம தான் ஆளுக்க போட்டு பார்க்குறது. என்ன செய்வீங்க அதுக்கு? அணிலுக்கு எதுவுமே செய்யலை. அது என்ன? இல்லை, அதுக்கு வெடி போட்டு. என்னத்தை? வெடி போட்ட ரத்திங்க. ஓகே. வெடி போட்ட சத்தத்துக்கு அணில் ஓடிடுமா? சரி. நான் நினச்சேன் உண்மையாகவே இந்த அணில்கள் ஏதாவது இந்த பூச்சிகள் அரிக்காமல் இருக்க மருந்து அடிக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மருந்துமே அடிக்கலண்டு. ஏன்னா இது அப்படியே ஆக்கள் கடிச்சு தானே எடுக்கிறதானே? உண்மைதான். நல்ல கலர். வா, மல்வானை ரம்புட்டான். மறுபடியும் இன்னும் ஒரு ரம்புட்டான் தோட்டத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். வாங்கோ இம்ரான். இந்த தோட்டத்துக்கு நான் ஏற்கனவே ஒருக்கா வந்துட்டு தான் போயிருந்தேன். நான் நேற்று நல்ல வியூ ஒன்று இருக்கு. இதில் எடுங்க விட்டுறாதீங்க. வாவ். இங்கே தாங்க அதுக்கு அந்த கேமரா மேலே போ. வாவ், செம்ம வியூ உண்டு. என்ன கலர். லைட்டிங் போதா? இல்லை அது இப்படி வெளிச்சத்துக்கு வேறு சரியாக வரும். இந்த தெரியுது. வாவ். அவர் ஓனர் நிற்கிறாரு. இப்போ காலையிலிருந்தே ஆஞ்சு எடுத்து தெரிஞ்சு கொண்டிருக்கணும். வீடியோ புழு அண்ணே. ஹரி பாருங்க. பார்த்தீங்களா, எடுத்து வச்சிருக்கிறாங்க. கேளுங்க, யூடியூப் கேளுங்க, எங்கே போகுதுன்னு கேளுங்க. இது இவ்வளவு இப்போ எவ்வளவு
100 7 100 8 போகும். சும்மா கேளுங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி. இந்த இடத்தையும் பார்த்தீங்களா? කීර දෙන්නේ අය? කීර දෙන්නේ? සියයට 5යි. 100க்கு 5. සියයට 5 இது. இது ஃபுல்லாகவே ரம்புட்டான் தான். अरे होने दर तमिल कथा करना है தமிழ் கட்டி என்னவாது? කාගෙද? කිව්වා උතන ඉන්නවා. දැන් ඉන්නවද? ඔව්. හරි හරි පොටකින්න. එයාට පොට සිංහල දමල පුළුවන්. එහෙනම් ඉතින් අවුලක් නැහැ. හරි. ෂේප් කරගත්ත හැකිනේ හරි. හරි. ஆனால் அவருக்கு 1 2 வார்த்தை நான் தான் சொல்லி கொடுத்தது. ரம்புட்டானா நானா முடிவு பண்ணுவோம். எப்படி இருக்குது? இப்படியே பிடிங்க, இப்படி தான் தம்ப்நெயிலுக்கு போடணும் படம். சூப்பர். ரம்புட்டான். இன்றைக்கு மட்டும் 2-3 இடங்களில் அலைஞ்சு திரிஞ்சு தான் வீடியோ எடுக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இதை மாதிரி ஒரு சீனும் வந்து அமையே இல்லை. அந்த அளவுக்கு அப்படியே ரம்புட்டானுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருக்குது. எடுக்கைகளையே யோசிச்சேன் நான் எந்த ஆங்கிள் எந்த வியூ சரி வரும்னு சொல்லி. இது மட்டும்தான் இம்ரான். இந்த ஒரு குள்ளையை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குது. அப்படியே காய்ச்சி தோங்க. இல்லை அவர் சொன்ன மாதிரி உண்மையாகவே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தானே இது. ஏண்டா இதில் ஒரு காய் கூட அந்த ஒரு மிஸ் ஆகுற மாதிரி இல்லை. எல்லாமே ஓகே. அந்த பதத்துக்கு வேற அதான் சொல்கிறேன். அந்த பூக்கண்டுகளும் இது மரங்கள் வச்சா கூட மெயின்டைன் இல்லையாட்டி சரி வராது. சும்மா வளர்த்து விட்டு பிரியோசனம் இல்லை தானே. அதோட உள்பக்கம் இருந்து பார்த்தா தெரியல. செமையாக இருக்குது. உள்பக்கம் இருந்து பார்க்க தெரியல, வெளியில் மட்டும்தான் தெரியுது. இம்ரான் ஒன்று பிடிங்க சாப்பிடுங்க, அதையும் காட்டுவோம். சாப்பிடுங்க. இன்றைக்கு ரம்புட்டான் தான் எங்களை மதிய உணவு. அந்த ஒரு இனிப்பு ஒன்று தெரியுதல்ல, அதைத்தான் சொன்னேன். வீடியோ பார்த்துட்டுருக்கிறாக்கள் நான் ஊறக்கூடாது. நீங்களும் வந்தால் ரம்புட்டான் தருவோம். பார்க்கவே ஆசையாக இருக்குது. கனடாவில் இதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு பதிவேற்றி இருந்தேன் நான். செரி பிக்கிங், ஸ்ட்ராபெரி பிக்கிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டான். நல்ல இனிப்பு. சரி வாங்க வீடியோ முடிச்சு வைப்போம். வீடியோ பெருசாக போய்கொண்டிருக்குது. இதோட இந்த காணொலியை நான் முடிக்க போகிறேன். மறுபடியும் இந்த பாருங்க, மறுபடியும் ரம்புட்டான் இல்லை, மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன். இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகளை நீங்கள் ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போதைக்கு நன்றி. தொடர்ந்து இன்னும் 1-2 வீடியோக்கள் கொழும்புலேருந்து வர இருக்குது. இம்ரானும் அந்த வீடியோவில் இருக்கிறார். பாய் சொல்லுங்கள். பாய்.